பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். கடந்த வீடியோவில் காலேப் ஒரு புறஜாதியார் என்று பார்த்தோம். அப்போது எப்படி அவர் இஸ்ரவேலின் கோத்திரத்தை வழி நடத்தினார், இதற்கான குவிக் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிராமுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது அங்கே வாழ்ந்திருந்த ஜாதிகள் எல்லாம் என்ன? கானானியர், கெனீசியர், காத்மோனியர், இப்படியாக. இதில் குறிப்பாக கெனேசியர். ஆனால் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசும்பொழுது அந்த கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜாதிகள் எல்லாம் யார்? கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இங்கே கெனீசியர் எங்கே போனாங்க? இது எதை காட்டுதுன்னு சொன்னால், 7 வருட பஞ்ச காலம் இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் எல்லாம் எகிப்திற்கு இடம் பெயர்ந்தார்கள்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது இந்த சிறு ஜாதியான கெனீசியரும் அவர்களுடனே கூட இடம்பெயர்ந்து போய்விட்டார்கள். அவர்களோட 400 ஆண்டு காலம் வாசம் செய்திருந்தார்கள். அவர்கள் அடிமையான பொழுது இவர்களும் அடிமைகளாய் இருந்தார்கள். இப்போ இதற்கு சான்றாய் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 37-38ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்களாய் இருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேக பேர் போனதும் அன்றி. எங்கே போகிறாங்க? இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போகும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடனே பல ஜாதியான ஜனங்களும் போனார்கள்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பல ஜாதியின் இடத்தில் கெனீசியரும் ஒருவர். அப்போது கெனீசியனான காலேபும் இதில் இருக்கிறாரு. அப்போது அவர் ஒரு புறஜாதியாக இருந்தும் இத்தனை ஆண்டு காலம் இஸ்ரவேலர்களுடனே வாசம் செய்ததினால் இஸ்ரவேலின் தெய்வமான கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை தன்னுடைய ஜாதிகளுக்குள்ளே சேர்த்து கொண்டார். எந்த ஜாதியில்? யூதா கோத்திரத்தில் சேர்த்து கொண்டார். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், கர்த்தர் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எப்படி புறஜாதியாகிய காலேபை யூதா கோத்திரத்தில் சேர்த்து கொண்டாரோ, இன்றைக்கும் கூட இயேசுவானவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புறஜாதியாக இருந்தும் எந்த கோத்திரத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறோம்? இயேசுவானவருடைய யூதா கோத்திரத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறோம். அப்போ புறஜாதியாக இருப்பது நமக்கு எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால், அவரை முழுமையாய் நேசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக யூதா கோத்திரத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறோம்.